ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் நந்து. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, என்னோடய ஹேர் கட் வீடியோ தான். நான் பண்ண ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். சீரியஸாக சொல்கிறேன், லைஃப்பில் இதுக்கு மேலே ஸ்மூத்தனிங்னு ஒன்று பண்ணவே மாட்டேன். ஏன்னா நான் ஸ்மூத்தனிங் பண்ணி என்னோடய நேச்சுரல் ஹேர் போய் இப்போ வரைக்குமே அதை வந்து என்னால் ரீக்ரோத் பண்ணவே முடியல. பழைய ஹேர் லென்த்துக்கு நான் என்னோடய ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஒரு 2 இயர்ஸ் பேக் என்னோடய முடி எப்படி இருந்துச்சு, இப்போ 1 இயர் ஆகுது நான் ஸ்மூத்தனிங் பண்ணி. இப்போ என்னோடய ஹேர் எப்படி இருக்குன்னு இப்போ வரைக்கும் நான் ஸ்மூத்தனிங் பண்ணதுலேருந்தே இப்போ வரைக்கும் எனக்கு ஹேர் ஃபால் ஆகிட்டே தான் இருக்குது. இதுக்காக ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட் கொடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போன ஒரு சில விஷயங்கள் தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதில் மெயினாக நான் யூஸ் பண்ணது வந்து ஷாம்பு தான். பேர் அனாட்டமிலேருந்து அல்ட்ரா ஸ்மூத்தனிங் ஷாம்பு தான். இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். காலி ஆயிடுச்சு இந்த பாட்டில். அதுக்கு முன்னாடி இந்த பாட்டில் யூஸ் பண்ணேன். சின்ன பாட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பெரிய பாட்டில் வாங்கி ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிட்டேன். இது ரெண்டுமே நான் மிந்த்ராவிலேருந்து தான் வாங்கினேன். நான் வேணால் உங்களுக்கு லிங்க் தரேன். பேர் அனாட்டமி அல்ட்ரா ஸ்மூத்தனிங் ஷாம்பு இதுதான். இதுவும் அதே தான். இதுக்கப்புறம் நான் என்ன வாங்கினேன், ரூட்டோட ஷாம்பு வாங்கினேன். அதோட பாட்டில் வந்து வெளியே குப்பையில் கிடக்குது. நான் அதோட பாட்டிலோட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நான் கரண்ட்டாக என்ன ஷாம்பு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னா, எனக்கு ரொம்ப சிவியராக ஹேர் ஃபால் இருக்குது. அதனால் அதுக்காக பேர் அனாட்டமி ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். இதோட ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கு. இப்போ ரீசெண்ட் டைமில் நல்லாயிருக்கு. ஹேர் ஃபால்லாம் கண்ட்ரோல் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வாஷ்லேயே நல்ல ரிசல்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு. இது 3மே பேர் அனாட்டமிலேருந்து தான். இப்போ அடுத்தது அதே பேர் அனாட்டமிலேருந்து சீரம் யூஸ் பண்ணுறேன். இதோட ரிசல்ட்டும் சூப்பராக இருக்குது. எனக்கு ஒரு பிராண்டு இவ்வளோ பிடிச்சி போகுமா, இவ்வளோ ரிசல்ட் தருமா அப்படின்னு பார்த்தது வந்து இதுதான். இது 4 வாங்கியிருக்கேன். இது வந்து ஷாம்பு, இது வந்து சீரம், இது வந்து ஷாம்பு. இதுலேயே கண்டிஷ்னரும் மாஸ்க்கு நான் ட்ரை பண்ணல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வாட்டிகாவோட ஹேர் ஆயில் யூஸ் பண்ணேன் என்னோடய ஹேருக்கு. எனக்கு என்னென்னா, ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி நம்ம ரிசல்ட்டு பார்த்துடக்கூடாதா, நல்ல ரிசல்ட் வந்துடாதா, ஹேர் ஃபால்லாம் நின்று நம்மளுக்கு பழையபடி ஹேர் க்ரோத் ஆயிராதா அப்படிங்கிறதுக்காக தான் இது எல்லாமே யூஸ் பண்ணேன். ஜெகதீஷ் மீனா சிஸ்டரோட ஹேர் ஆயில், அவங்க ஹஸ்பண்ட் சேல் பண்ணுறாங்களே அந்த ஹேர் ஆயில், இது எல்லாமே நான் ஹேர்க்காக வாங்கினேன். ஹேர்க்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு திங்ஸு. இது இல்லாமல் ஸ்ட்ரீக்ஸ் ப்ரொஃபஷ்னல் கென்வா லைன் சீரம், இது வந்து ஸ்மூத்தனிங் நம்ம பண்ணோம்ல, அப்போ வந்து இதோட சீரம், இதோட கண்டிஷ்னர், இதோட ஷாம்பு ஒரு 1000 ஸ்பெண்ட் பண்ணி வாங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு இது ஒன்றும் ஒர்த்தாக தோணல. அதனால் நான் இது வாங்கினேன். ஒரு சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்னோடய ஹேர் எவ்வளோ போக முடியுமோ அவ்வளோ போயிடுச்சு. ரிட்டன் இப்போ தான் ஹேர் க்ரோத் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, ரோஸ்மெரி வாட்டர் வந்து நான் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த பாட்டில் வாங்கி நான் காலியாகி திருப்பி ரீஃபில் பண்ணுற பாட்டில் வாங்கி இப்போ இதை ஃபுல் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதாவது 2வது பாட்டில் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நிறைய பேபி ஹேர் க்ரோத் வந்து எனக்கு தெரியுது. அதேமாதிரி இதோட ப்ராடக்ட்லேயுமே ஜெகதீஷ் மீனா ஹேர் ஆயிலையுமே நல்ல விசிபிளான ரிசல்ட் தெரியுது. ஒன்று தான், நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் தருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக. சாப்பிட்டா தானே நமக்கு எனர்ஜியாக இருக்கிறோம், சாப்பிட்டா தானே நமக்கு வந்து கொஞ்சம் பிரிஸ்காக ஒர்க்லாம் பண்ண முடியுது. அந்த மாதிரி தான் நம்ம ஸ்கேல்ப்க்கு தேவையானது, நம்ம ஹெல்த்துக்கு தேவையானது நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது தான் ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் நான் இந்த எல்லா திங்ஸுமே நான் வந்து ஆல்ரெடி நான் இதுக்கெலாம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஆனால் இவ்வளோக்கு பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் எப்போ இந்த ப்ரொஃபஷ்னல் பியூட்டிஷியன் முடிச்சுட்டு நான் ஒரு பியூட்டிஷியனாக வந்தேனோ ஃபஸ்ட்டு என்ன டேக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஃபஸ்ட்டு என்ன நான் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இவ்வளோ திங்ஸுமே நான் வாங்கி இப்போ வரைக்குமே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எல்லாமே எனக்கு ரிசல்ட் தரதை மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். நான் எனக்கு ரிசல்ட் தரதை மட்டும்தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம சேனலில் நான் யூஸ் பண்ணாமல் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ஃபேக்காக நான் ரிவ்யூ பண்ண மாட்டேன். எனக்கு நார்மல் ஷாம்பு இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பேர் அனாட்டமி வந்து நல்லாயிருக்கு. அதே மாதிரி சீரம், நீங்கள் நார்மலாக ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு சீரம், கண்டிஷ்னர், மாஸ்க் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்ல லுக் தெரியும்.
நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம செல்ஃப் கேர் பண்ணிக்கணும். அதனால தான் நான் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு ஹேர் க்ரோத் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போ வரைக்குமே ஹேர் க்ரோத் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் ஒரே ஒரு நேச்சுரல் மாஸ்க் யூஸ் பண்ணுவேன். அது அப்கமிங் வீடியோஸில் அவங்ககிட்ட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்னோடய ஸ்கின்க்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸில் அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளை நம்ம மாற்றிக்கணும், நம்ம சந்தோஷமாக இருந்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம பார்த்துக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை என்ன சொல்லுவாங்களோ, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க, அதெல்லாம் நானும் பார்த்தால்தான் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஓகே, அவங்கள வந்து நம்மளால் மாற்ற முடியாது, நம்மளால் மாற்றிக்க முடியும்ல. அதனால் உங்களை எல்லாரும் நீங்கள் மாற்றிக்கோங்க. உங்களை செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள். உங்களுக்கு டிப்ரெஷன் இல்லை ப்ராப்ளம் என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது. இந்த மாதிரி விஷயங்களில் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம லைஃப் மாறும். நம்ம அந்த தாட்லேருந்து வெளியே வந்துடுவோம். நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு போயிடுவோம். ஒர்க்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேங்கிறத சொல்லிட்டேன். ஹேர் மாஸ்க் மட்டும் அப்கமிங் வீடியோஸில் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி நான் அப்ளை பண்ணுறேங்கிறத கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஸ்கின் கேர் நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது என்னோடய ஸ்கின் அவ்வளோ கிளியராக இருக்குது, நீங்கள் கேமராவில் பார்த்தாவே தெரியும். ஆனால் என்னோடய ஸ்கின் ஒரு 1 மந்த் 2 மந்த்க்கு முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்கள்கிட்ட பிக்காக ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ கரண்ட்டாக நான் என்னென்னலாம் என்னோடய ஸ்கின்காக நான் யூஸ் பண்ணுறேன், என்ன எப்படி நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு விசிபிளாக நல்ல ரிசல்ட் இருக்குது என் ஃபேஸில். அதனால தான் உங்ககிட்ட நான் இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் கூட கனெக்ட் ஆகிறேன். டாடா பை பை, see you.